ஜிஎஸ்டி இங்கு குறைக்கப்பட்ட காரணத்தால் மாநில அரசுக்கு வரி இழப்பு ஏற்படுகிறது என நம்முடைய மாநிலத்தினுடைய நிதியமைச்சர் குறிப்பிட்டு பேசினார். அவருக்கு நாங்கள் சொல்கின்ற பொழுது 2004 14 வரை என்ன நிதி தமிழகத்திற்கு வழங்கப்பட்டதோ மத்திய அரசாங்கத்தால் அதைவிட 3 மடங்கு அதிகமான நிதி 14 24 வரை 23 வரை வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை ஆதாரங்களுடன் அவருக்கு எடுத்துக் கொடுத்தோம். ஆக தமிழகத்தை வஞ்சிக்கிறது, தமிழகத்துக்கு நிதி கொடுக்கவில்லை என்பது உண்மை அல்ல. பிரதமர் மோடி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடிகளுக்கும் அதிகமான நிதியுதவியை தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார். ஸோ ஜிஎஸ்டியினுடைய வரி குறைப்பு என்பது சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு பலனடைகின்ற விஷயம். வருவாய் இழப்பு என்பது மத்திய அரசுக்கும் உண்டு, மாநில அரசுக்கும் உண்டு. ஆனால் மாநில அரசு வரி வருவாயை எப்படி ஈட்ட வேண்டும், எப்படி அவர்கள் இதற்கென்று முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பதற்கான வழிவகைகளை ஆராய வேண்டும் என கூறியிருக்கிறேன். பெயர் மாற்றம் மட்டுமே அந்த மக்களை ஒரு முன்னேறிய பாதைக்கு எடுத்து செல்ல முடியாது. இங்கே தமிழகத்தில் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் சமூக நீதி விடுதிகள்னு பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய சமூக நல விடுதிகள், சமூக நீதி விடுதிகளில் அந்த பட்டியலினத்தை சார்ந்த ஒடுக்கப்பட்ட அந்த மாணவ மாணவிகளுக்கு சரியான உணவு, சுகாதாரமான சூழல், இவையெல்லாம் எதுவும் இல்லாமல் போர்டை மட்டும் மாற்றிட்டு இருக்கீங்க. அதே போல் காலனி அப்படிங்கிற பெயர் மாற்றத்தை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் ஒரு பிரிவை சார்ந்தவர்களை ஒரு சமுதாயத்தினுடைய கீழ்நிலையில் வச்சு பார்க்கக்கூடியதை எந்த விதத்திலையும் நாங்கள் ஒத்துக்கல. ஆனால் அதே சமயம் காலனிங்கிற பேரை மாற்றுறது மூலமா நாங்கள் பட்டியலினத்தை சார்ந்தவங்களை உயர்த்திட்டேன்னு சொல்லக்கூடிய இந்த ஏமாற்று வேலையை மாநில அரசு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. உண்மையாகவே அவர்களுக்கு சம அந்தஸ்து, உரிமை, சம வாய்ப்புகள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். ஏன்னா தமிழ்நாட்டில் தாங்க சமூக நீதி பேசுகிற திராவிட மாடல் அரசாங்கத்தில் தான் பட்டியலின மக்கள் மீதான துன்புறுத்தல் என்பதும் அவர்கள் மீதான குற்றங்கள் என்பதும் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல், இதற்கெல்லாம் நடவடிக்கை எடுக்காமல் நாங்கள் காலனிங்கிற பேரை மட்டும் மாற்றிட்டு போகிறோம்னு சொல்கிறாங்க. நான் இன்னொரு விஷயத்தையும் சொன்னேன். நீங்கள் சாய்பாபா காலனி கோயம்புத்தூரில் என் தொகுதியில் தான் இருக்குது, என்ஜிஓ காலனி, இதிலெல்லாம் காலனி எடுத்துட்டிங்கன்னா அந்த பேரை எப்படி வச்சு கூப்பிடுறது அந்த பகுதிக்கு? ஸோ ஒரு காஸ்மெட்டிக் சேஞ்ச் அல்ல. நீங்கள் ஏதோ ஒரு சொல்கிறதுக்காக, ஒரு மேக்கப் பண்ணுறதுக்காக ஒரு விஷயத்தை பண்ணாதீங்க. உண்மையாகவே அந்த மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக அதை குறிப்பிட்டேன்.